ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பர் அண்ட் டேஸ்டியான சென்னா மசாலா வந்து எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். அந்த குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வெளிநாட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சென்னா மசாலா வந்து செய்கிறதுக்கு வெள்ளை சுண்டல் கொஞ்சம் நேரம் நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 3 விசில் இந்த மாதிரி விட்டுட்டு வேக வச்சு இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கடுத்து மசாலா வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் வந்து நீங்கள் எவ்வளோ மசாலா செய்கிறீங்களோ அதுக்கு அளவாக வந்து எடுத்துக்கலாம். நான் அளவாக செய்கிறதுனால நான் கொஞ்சமாக ஒரு 2 வெங்காயம் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எண்ணெயில் நல்லா வந்து வதக்கிக்கிறேன். உங்களுக்கு வந்து மசாலா வந்து அதிகமாக வேணும் அப்படின்னு நீங்கள் 3 இல்லை 4 இந்த மாதிரி வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். நான் அளவாக செய்கிறதுனால 2 வெங்காயம் மட்டும் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வந்து எண்ணெயில் வந்து வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வர டைமில் நம்ம கொஞ்சமாக வந்து இதில் இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி 2 சின்ன சைஸில், அதே மாதிரி பூண்டு சின்னதாக இந்த மாதிரி போட்டுட்டு எண்ணெயில் நல்லா வந்து ஓரளவுக்கு இது எல்லாமே வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் சீரகம் இல்லைனா சீரகத்தூள் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ சீரகம் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ மசாலா எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுத்ததாக வந்து இதில் ஒரு மீடியம் சைஸில் தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து அளவாக சேர்த்துனா போதும். நீங்கள் அதிகமாக சேர்த்தும் போது டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் ஒரு தக்காளி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து கட் பண்ணி இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணி வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ மசாலாவோட ராஸ்மெல் ஓரளவுக்கு போயிடுச்சு. இப்போ வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வச்சுக்கலாம். இதை வந்து ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அடுத்து வந்து சென்னா மசாலா வந்து ரெடி பண்ணுறதுக்கு பேனில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 இதெல்லாமே போட்டு நல்லா வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகாய் வந்து நீளமாக கட் பண்ணி 2 வந்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே வந்து எண்ணெயில் ஓரளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ அடுத்து வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா வந்து இதில் ஊற்றிக்கலாம். மசாலா வந்து ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து இதுக்கு அளவாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசாலாக்கு அளவாக வந்து உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா இதை வந்து கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ வந்து மசாலாவோட ராஸ்மெல் ஓரளவுக்கு வந்து போயிடுச்சு. இப்போ வந்து கிரேவி ஓரளவுக்கு ட்ரை ஆகி நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த டைமில் வந்து நான் வேக வச்சுருக்க சுண்டல் வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன். சுண்டல் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து லெமன் சேர்த்துக்கிறேன். லெமன் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்படி லெமன் இல்லைனா நீங்கள் மேங்கோ பவுடர் இந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். லைட்டாக வந்து புளிப்பாக இருக்கும், அதுக்காக நம்ம வந்து லெமன் சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு சின்ன பவுல் இல்லைனா டம்ளர் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த சுண்டல் லைட்டாக வந்து ஸ்மாஷ் பண்ணணும். அப்போ தான் கொஞ்சம் கிரேவி வந்து திக்காக இருக்கும், அப்புறம் டேஸ்ட்டாகவும் வந்து இருக்கும். அதுக்காக நம்ம வந்து லைட்டாக வந்து ஸ்மாஷ் மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் லைட்டாக வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சுகர் வந்து வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா வந்து ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக வந்து இதில் கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா சென்னா மசாலா வந்து ரெடி. இது வந்து நீங்கள் வீட்டில் சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வெளிநாட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.